இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். நற்கருணை ஆண்டவரே, நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், புதிய விண்ணுலகையும் மண்ணுலகையும் ஆண்டவர் படைப்பார் என்றும் நாம் அனைவரும் மகிழ்ச்சியால் வாழ வேண்டும் என்றும் குறிப்பிட்டு நம் வாழ்க்கையின் மேன்மையை பற்றி பேசுகிறது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், இறை வாக்கினர்களுக்கு தம் சொந்த ஊரில் மதிப்பு இருக்காது என்று. மேலும் ஒரு அலுவலரின் மகன் சுகமற்று இருக்கின்றார். அவர் ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து அவருடைய மகனுக்காக பரிந்து பேசுகின்றார். ஆண்டவர் இயேசு, நீர் போகலாம், கண்டிப்பாக உன்னுடைய மகன் சுகம் பெறுவான் என்று கூறுகிறார். நம்பிக்கையோடு அவர் வீட்டிற்கு சென்றார். ஆண்டவர் இயேசு கூறியபடியே அவருடைய மகன் சுகம் பெற்றார். இயேசு வல்லமையானவர், வார்த்தையில் வலிமையானவர். அவருடைய வார்த்தை அற்புதங்களை செய்யும் என்பதை தெளிவுபடுத்துகிறது இன்றைய நற்செய்தி வாசகம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்ற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது நமக்கு அற்புதங்கள் பல நடக்கும். ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். நாங்கள் நீர் கூறுகின்ற வார்த்தைகளை கேட்டு அதன்படி எங்கள் செயல்களை செய்ய எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். நாங்கள் உடல் உள்ள ஆன்மீக நலத்துடன் வாழ அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் உடல் உள்ள ஆன்மீக நலனுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.